ஃபன் டைம் சிரிக்கவும் சிந்திக்கவும் கதைகள். முதலாவது கதை. பரந்தாமன் பழக்கடை நடத்தி வந்தார். அவரிடம் ஏராளமான பணியாட்கள் வேலையில் இருந்தனர். ஒவ்வொருவர் தலையிலும் ஒரு கூடை பழத்தை ஏற்றி விடுவார். அவர்கள் ஊரூராகச் சென்று அந்த பழங்களை விற்று திரும்பி வருவார்கள். அங்குராசு என்பவன் பரந்தாமனிடம் வேலை கேட்டு வந்தான். அவன் அடிமுட்டாள் என்று பெயர் எடுத்தவன். அவனை பற்றி பரந்தாமனுக்கு எதுவும் சரிவர தெரியாது. அங்குராசு அவரிடம், ஐயா, மற்றவர்களைப் போல எனக்கும் பழங்களை தாருங்கள், நான் விற்று காசாக்கி உங்களிடம் சேர்ப்பிக்கிறேன் என்று எனக்கு நியாயமான கூலியினை கொடுங்கள் என்று கேட்டான். அதற்கு பரந்தாமன், இளைஞனே, அண்டையூர்களில் வியாபாரம் செய்ய எனக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீ சற்று தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று வியாபாரம் செய்ய தயார் என்றால் உனக்கும் பழங்களை தருகிறேன் என்றார். அங்குராசு விரைவாக, எத்தனை தூரம் வேண்டுமானாலும் நான் சென்று வியாபாரம் செய்கிறேன் என்றான். பரந்தாமன் அவனிடம், இளைஞனே, 5 மைல் தொலைவில் உள்ள அரசனூர் சென்று நீ வியாபாரம் செய்தால் 5 பணம் கூலியாக தருவேன். 10 மைல் தொலைவில் உள்ள பையனூரில் நீ வியாபாரம் செய்தால் உனக்கு 10 பணம் கூலியாக தருவேன் என்றார். அங்குராசு மகிழ்ந்து போனான். ஐயா, 10 மைல் தொலைவில் உள்ள பையனூருக்கே நான் செல்கிறேன், எனக்கு 10 பணம் கூலியாக தாருங்கள் என்றான். பரந்தாமனும் பழக்கூடையை அவன் தலையில் ஏற்றிவிட்டார். 10 மைல் தூரம் செல்ல வேண்டும் என்ற எண்ணமே அங்குராசுவின் மனதிற்குள் இருந்தது. அதனால் வழியில் பலர் பழத்தின் விலையை கேட்டும் அவன் கூடையை கீழே இறக்கவில்லை. ஒரு வழியாக பையனூரை அடைந்தான். அங்கும் அவன் வியாபாரத்தை பார்க்கவில்லை. இப்போது கிளம்பினால்தான் ஊருக்கு சரியாக சென்றடைய முடியும். அதனால் விரைந்து திரும்பத் தொடங்கினான். இப்போது பலர் அவனிடம் பழத்தை பேரம் பேசினர். ஆனால் அங்குராசு கூடையை கீழே இறக்கவில்லை. ஓட்ட முன்னடையுமாக ஊரை வந்தடைந்தான். பரந்தாமன் சினமானார். இளைஞனே, என்ன இது? பழக்கூடையில் பழங்கள் அப்படியே உள்ளனவே, ஒரு பழம் கூட விற்கவில்லை போலிருக்கிறதே என்று கேட்டார். அங்குராசு அவரிடம், முதலாளி, 10 மைல் தூரம் பழக்கூடையை சுமந்து செல்ல வேண்டும் என்று தானே சொன்னீர்கள். எனக்கு தர வேண்டிய 10 பணம் கூலியை கொடுத்து விடுங்கள் என்றான். 10 பணம் அல்ல, 10 உதை தான் உனக்கு கிடைக்கும் என்று சொன்ன பரந்தாமன் அடித்து உதைக்கவும் செய்தார். அடிமுட்டால் அங்குராசு உதை தாங்க முடியாமல் அலறி அடித்துக்கொண்டு ஓடத் தொடங்கினான். இரண்டாவது கதை. முத்தன், மூக்கன், முனியன் மூவருமே நண்பர்கள். அற்ப புத்திமிக்கவர்களாகவும் விளங்கினர். அவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பெரிய செல்வந்தர்களாக உயர்ந்துவிட்டனர். தங்கள் செல்வாக்கையும் படாடோபத்தையும் ஊர் மக்களிடம் காட்டவும் விளைந்தனர். முத்தன் தன் கைவிரல்கள் அனைத்திற்கும் வைர மோதிரங்களை செய்து போட்டுக்கொண்டான். மூக்கன் தன் இடுப்பில் வைரங்களால் இழைத்த அரைஞான் கயிற்றை செய்து அணிந்து மகிழ்ந்தான். முனியன் தன் கழுத்து நிறைய பெண்களைப் போல வைர மாலைகளை செய்து அணிந்து கொண்டான். மூவருக்குள்ளும் ஆசையொன்று அரும்பியது. இந்த வைர மோதிரங்களை பற்றி ஊரார் விசாரிக்க வேண்டும் என்று விரும்பினர். அதனால் தன் விரல் மோதிரங்கள் தெரியும்படி கைகளை நீட்டிக்கொண்டே அலைந்தான் முத்தன். ஆனால் ஊர் மக்களோ கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. மூக்கன் தன் அரைஞான் வெளியில் தெரியும்படி வேஷ்டியை கட்டிக்கொண்டு ஊர் முழுக்க சுற்றித் திரிந்தான். இந்த வைர அரைஞான் மிகவும் அழகாக உள்ளது, எங்கே வாங்கினீர்கள் என்று ஊரார் கேட்பார்கள் என்று நினைத்தான். அப்படி ஏதும் நடக்கவில்லை. முனியன் தன் கழுத்து நகைகளை ஊரார்க்கு தெரியும்படி சட்டையை திறந்து கொண்டு அலைந்தான். இத்தனை நகைகள் அணிந்துள்ளீர்களே, இவற்றையெல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கினீர் என்று ஊரார் விசாரிப்பார்கள் என்று எண்ணினான். அவனுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது. மூவரும் மண்டை காய்ந்து போனார்கள். அப்போது குடியானவன் ஒருவன் பதறியபடி எதிரே ஓடினான். முத்தனிடம் கேட்டான், ஐயா, என் மாடுகள் காணாமல் போய்விட்டது, இந்த பக்கமாக சென்றதா? முத்தன் இதனை நல்ல வாய்ப்பாக கருதினான். தன் 2 கைகளையும் நீட்டினான். தன் மோதிரங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதே காரணம். தன் மோதிரங்களை காட்ட விரல் விட்டு எண்ணியபடி, உன் மாடு காணாமல் போய் 5 மணி நேரம் இருக்குமா என்று கேட்டான். மூக்கன் தன் வைர அரைஞான் வெளியில் தெரியும்படி சட்டையை தூக்கி விட்டு கொண்டு தன் இடுப்பை அசைத்து அசைத்து காட்டியபடி, இப்படி அசைந்து அசைந்து தானே உன் மாடு சென்றது என்று கேட்டான். முனியனும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்தான். தன் கழுத்தில் உள்ள நகைகளை எல்லாம் குடியானவன் கண்ணில் படும்படி சட்டையை திறந்து விட்டு கொண்டு, உன் மாடு இப்படித்தானே தன் கழுத்தை ஆட்டி கொண்டு சென்றது என்றபடி தன் கழுத்தை அப்படியும் இப்படியும் ஆட்டி காட்டினான். குடியானவன் நொந்து போனான்.
நானே மாட்டை காணோம் என்று வேதனையோடு திரிகிறேன். இவர்களோ அற்பத்தனமாக நடந்து கொள்கிறார்களே என்று தன் தலையில் அடித்து கொண்டே கிளம்பிச் சென்றார். கொடாக்கண்டன் விடாக்கண்டன். மூன்றாவது கதை. ஓர் ஊரில் அந்தணன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் கொடாக்கண்டன் என்பதாகும். பெயருக்கான காரணமும் இருந்தது. தினமும் 10 அந்தணர்களுக்கு தான் உணவு வழங்குகிறேன் என்று வீடு வீடாகச் சென்று அரிசி பெற்று வருவான். அந்த அரிசியில் கணவன் மனைவி இருவர் மட்டுமே சமைத்து சாப்பிட்டுவிட்டு ஒரு பருக்கை கூட பிறருக்கு தானம் செய்யாமல் கொளுத்து வந்தனர். அதனாலேயே அவன் கொடாக்கண்டன் என அழைக்கப்பட்டான். அடுத்த ஊரில் விடாக்கண்டன் என்ற பெயரில் ஒருவன் இருந்தான். எத்தனை பெரிய கஞ்சனாக இருந்தாலும் அவர்களிடமிருந்தும் ஏதாவது ஒரு பொருளை பெறாமல் விடமாட்டான். அதனாலேயே விடாக்கண்டன் என்று அழைக்கப்பட்டான். கொடாக்கண்ணனை பற்றி விடாக்கண்டன் கேள்விப்பட்டான். எப்படியும் கொடாக்கண்ணனிடம் சாதித்து காட்ட வேண்டும் என்று நினைத்தான். மறுநாளே கிளம்பி கொடாக்கண்டனிடம் போய் சேர்ந்தான். கொடாக்கண்டன் வாசலுக்கு வந்தான். ஐயா, நான் ஒரு ஏழை அந்தணன். தினமும் நீங்கள் 10 அந்தணர்களுக்கு தானம் அளிப்பதாக கேள்விப்பட்டேன். அதன் பொருட்டே வந்துள்ளேன் என்றான் விடாக்கண்டன். அடடா, 10 பேர் ஏற்கனவே உணவருந்து விட்டு சென்று விட்டனரே. உமக்காக நான் வருந்துகிறேன். நாளை வாருங்கள், உணவளிக்கிறேன் என்றான் கொடாக்கண்டன். விடாக்கண்டன் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றான். இருப்பினும் கொடாக்கண்டனை விடமாட்டேன் என்று தன் மனதிற்குள் வன்மம் பூண்டான். அப்பாடா, வந்தவனை அனுப்பிவிட்டோம் என்று பெருமூச்சு விட்டவாறு வீட்டிற்குள் சென்றான் கொடாக்கண்டன். மறுநாள் விடியற்காலையிலேயே கொடாக்கண்டன் வீட்டிற்கு வந்து விட்டான் விடாக்கண்டன். கொடாக்கண்டன் பதறிப்போனான். ஐயையோ, இவன் விடமாட்டான் போலிருக்கிறதே என்று வீட்டிற்குள் சென்றான். மனைவியிடம் புலம்பினான். அவள் ஒரு யோசனை சொன்னாள். இன்று எனக்கு உடம்பு சுகமில்லை என்று சொல்லுங்கள், அவன் சென்று விடுவான். கொடாக்கண்டன் உற்சாகமானான். அப்பாடா, நல்ல யோசனை சொன்னாய் என்று அவளை கட்டிக்கொண்டு கொண்டாடினான். வாசலுக்கு வந்தான். ஏழை அந்தணனே, உன்னை நினைத்தால் எனக்கு பாவமாக உள்ளது. இன்று என் மனைவி உடல் நலமில்லாமல் இருக்கிறாள். அதனால் இன்று உணவு தயாரிக்கவில்லை. போய்விட்டு நாளை வாருங்கள் என்றான். விடாக்கண்டன் விடவில்லை. ஐயா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்றால் பரவாயில்லை. உங்களது தானம் எந்த விதத்திலும் நின்றுவிடக்கூடாது. அதற்காகவே நான் வருந்துகிறேன். நான் நன்றாக சமைப்பேன் என்று சொல்லிவிட்டு கொடாக்கண்ணனின் அனுமதியையும் கோராமல் சமையற்கட்டை நோக்கி நடந்தான். ஐயையோ ஐயையோ என்று கொடாக்கண்ணனின் மனம் அலறியது. தன் மனைவியிடம் மீண்டும் ஓடினான். அவனை அமர்த்தினாள். இங்க பாருங்க, அவன் சமைக்கட்டும். அவனை முதலில் குளிக்க அனுப்பிவிடுவோம். அவன் திரும்பி வரும்போது நாம் இருவரும் சண்டையிடுவது போல நடிப்போம். அவன் பயந்து ஓடிவிடுவான் என்றாள். கொடாக்கண்ணனும் ஒப்புக்கொண்டான். விடாக்கண்டன் சமைத்துவிட்டு வெளியே வந்தான். ஐயா, சாப்பிடலாமா என்று கேட்டான். கொடாக்கண்டன் அவனிடம், நீ சமைத்து களைத்து போயுள்ளாய். முதலில் ஆற்றுக்கு சென்று குளித்துவிட்டு வா என்றான். அவனும் ஆற்றுக்கு சென்று குளித்துவிட்டு திரும்பி வந்தான். அப்போது கொடாக்கண்ணனும் அவன் மனைவியும் சண்டை போட்டு கொண்டிருந்தனர். அவன் அடிக்கத் தொடங்க அவளோ ஒப்பாரி வைத்தாள். சிறிது நேரம் கழித்து தங்கள் நாடகத்தை நிறுத்தினர். விடாக்கண்டன் போய்விட்டிருந்தான். அப்பாடா, பெருமூச்சு விட்டவாறு இருவரும் சாப்பிட வந்தனர். தங்கள் முன்னால் இலைகளை விரித்து கொண்டே, பார்த்தியா, நான் அடிப்பது போல அடித்தேன், உனக்கு வெளிக்கவில்லை இல்லையா என்றான் கொடாக்கண்டன். அவன் மனைவியோ, நீங்க அடிக்கிறது போல அடிச்சிங்க, நான் அலறது போல நடிச்சேன், என் அடிப்பு எப்படி என்றாள். அப்போது பரணில் இருந்து குதித்தான் விடாக்கண்டன். நீங்க அடிக்கிறது போல அடிச்சிங்க, அம்மா அலறது போல நடிச்சாங்க, நான் போறது போல நடிச்சேன். சரி சரி, எனக்கு இலையை போடுங்க என்று சொல்லி அருகில் அமர்ந்தான். வேறு வழியில்லாமல் விடாக்கண்டனுக்கும் உணவு பரிமாறப்பட்டது. விடாக்கண்டன் சாதித்து விட்டான். வெகு நாட்களாக ஊரார் அது பற்றி பேசிக்கொண்டிருந்தனர்.